இவனா என்ன கட் பண்ணி விட்டுட்டாங்க? அப்ப அம்மா சொன்ன மாதிரி இவங்க நம்ம மேல பயங்கர கோவத்துல தான் இருக்காங்க போல. எப்படி சமாதானப்படுத்துறது? எப்படி சமாதானப்படுத்தி தான் ஆகணும். ஹலோ, நான் தான் போனை கட் பண்ணிட்டே இருக்கேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? ஏன் தென்றல் கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கே தெரியலையா? அந்த அளவுக்கு அந்த சிவானி உன்னை மாத்தி வச்சிட்டா, அப்படிதானே? ஏங்க ப்ளீஸுங்க, சிவானி மேடம் நான் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு குழந்தைத்தனமா ஃபீல் பண்றாங்க. அதை புரிஞ்சுக்காம எதுக்குங்க வேலை மெனக்கெட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட அழுது புலம்பிருக்கீங்க? அம்மா எனக்கு போன் பண்ணி என்ன எப்படிலாம் திட்டினாங்க தெரியுமா? அதுக்குதான் சார் எனக்கு கால் பண்ணீங்களா? அப்போ இப்ப கூட எனக்கு கால் பண்ணணும்னு உனக்கே தோணலல்ல? ஐயோ அப்படிலாம் இல்லங்க, எனக்கே உங்ககிட்ட ஜாலியா பேசணும் தான் தோணுச்சு, அதனாலதான் கால் பண்ணேன். ஓ, உங்ககிட்ட ஜாலியா பேசுறதுக்கு அந்த சிவானி இருக்காளே, அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவ கூடவே இருந்து அவளை பாத்துக்கிறீங்களே, அவகிட்டே போய் பேசு. பாய். ஏங்க ஏங்க இருங்க, வச்சிடாதீங்க. இது பாரு சித்து, நான் வெக்கத்தை விட்டு உன்னதான் காதலிக்கிறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறமும் நீ இப்படி யாரோ ஒருத்தைய கவனிச்சுக்கிறதுக்காக டே அண்ட் நைட் ஹாஸ்பிட்டல்ல தங்குறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏங்க உங்க ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியுதுங்க, ஆனா நீங்க தான் என்ன பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. என்னது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஆமாங்க, அதனாலதான் நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க. இது பாரு சித்து, கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்த அந்த சிவானியை நீ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணதெல்லாம் தப்பே இல்ல. ஆனா அதுக்காக நீ டே அண்ட் நைட் அவ கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதெல்லாம் எந்த ஒரு நியாயம் சொல்லு? நானோ மேக்னாவோ ஹாஸ்பிட்டல்ல தங்கி சிவானியை கவனிச்சிருப்போம்ல, ஏன் அவ எங்களை வேணான்னு சொல்லிட்டு உன்னை போய் அவ கூட தங்க சொல்றா? ஏன்னா நான் பையங்க, நீங்க பொண்ணு. இது என்ன லாஜிக் சித்து? ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இருந்து மத்த பொண்ணுங்க தானே கவனிச்சுக்கணும், அதானே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். அதை விட்டுட்டு நீதான் அவளை கவனிச்சுக்கணும்னு உன்னை அவ கூட தங்க சொல்றா, நீயும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ஆர்கியூ எல்லாம் பண்ணலங்க, யதார்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். என்ன மண்ணாங்கட்டி யதார்த்தம்? இப்ப சிவானி மேடம் ஒரு பேஷண்டா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ராத்திரி நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது அவசரமா மருந்து மாத்திரை தேவைப்பட்டு அந்த மருந்து மாத்திரை இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்லைன்னா நான் பக்கத்துல எங்கேயாவது தேடி போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்துருவேன்ல. ஆனா உங்களாலேயோ மேக்னாவாலேயோ முடியுமா? அது மட்டும் இல்லாம திரும்பவும் அவங்க மயக்கமாகி உடனே அவங்களுக்கு பிளட் கொடுக்கணும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நான் யோசிக்காம கொடுத்துருவேன். ஆனா நீங்களோ மேக்னாவோ கொடுத்துருவீங்களா? நீங்களே பிளட் கொடுக்க நினைச்சாலும் உங்க அம்மா அப்பா சம்மதிப்பாங்களா? அவங்க கிட்ட எல்லாம் நீங்க சம்மதம் வாங்குறதுக்குள்ள சிவானி மேடம் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருச்சுன்னா? இதெல்லாம் யோசிச்சுதான் சிவானி மேடம் என்ன இங்க தங்க சொன்னதும் நான் எந்த மறுப்பும் சொல்லாம தங்கிட்டேன். பரவாயில்ல, நல்லாதான் சமாளிக்கிறேன். உனக்கு என்ன சமாளிக்க சொல்லியா கொடுக்கணும்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தாங்க எனக்கு எல்லாமே. உங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்க. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நம்புங்க. நீ உண்மைதான் சொல்றியா? இப்ப நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றது உண்மைதான்னு உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன். பக்கத்துல இல்லனா என்ன, போன்ல கூட சொல்லலாம்ல. ஏங்க போன்ல எப்படிங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ண முடியும்? சத்தியத்தை சத்தியம்ங்கிற வார்த்தையில தான் சொல்லணும்னு இல்ல, இன்னொரு வார்த்தையில கூட சொல்லலாம். இன்னொரு வார்த்தையாலயா? என்னங்க வார்த்தை அது? ஐ லவ் யூங்கிற வார்த்தை. என்ன சத்தத்தையே காணோம்?
இப்போ நீ என்கிட்ட ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லணும். சொல்லு. ஏங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குங்க. எதுக்கு வெக்கம்? நான் உனக்கு வருங்கால பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன, சும்மா சொல்லு. ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம்னா கூச்சம் இல்லாம நான் உங்களை பொண்டாட்டின்னு சொல்லலாம். இப்ப எப்படிங்க? ஏன் இப்ப சொன்னா என்ன? வா என்ன சுலுக்கிக்குமா? அப்படி இல்ல, இருந்தாலும் சும்மா இப்பவே என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டு பழகிக்கோ. அப்பதான் உனக்கு ஃபியூச்சர்ல அந்த வார்த்தை ரொம்ப ஈஸியா வரும்ல. இல்லைங்க, அது வந்து சித்து, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சரிங்க, முதல்ல நீங்க என்கிட்ட ஐ லவ் யூ புருஷான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏய், அதெல்லாம் முடியாது. முதல்ல நான் தானே கேட்டேன், அதனால நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். சொல்லு. ஐயோ இல்லைங்க, அது ஏய் சொல்லு சித்து, சொல்லுன்னு சொல்றேன்ல. சொல்லு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. சரிங்க, நான் சொல்லிட்டேன்ல, இப்போ நீங்க என்கிட்ட ஐ லவ் யூ புருஷான்னு சொல்லுங்க. என்னது, நானா? என்ன நானா? சொல்லுங்க. என்னால முடியாது. ஏங்க சொல்லுங்க, ரொம்ப ஆசையா இருக்குங்க, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஆஹா, முடியாது, எனக்கு வெக்கமா இருக்கு. ப்ளீஸுங்க, ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. சித்து கிட்ட தான் வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கியா? பேசு பேசு. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. என்னாச்சு இவனுக்கு? நம்ம கூப்பிடாமே வெளியே வந்து காலாமிக்க விடுறான். ஆகாஷ், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா பாட்டி. என்ன விஷயம்? நிலாவை பத்தி தான் பாட்டி. நிலாவை பத்தியா? அதான் அவளுக்கும் உனக்கும் கல்யாணம்னு பேசி முடிவே பண்ணியாச்சே. இதுக்கு மேல அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாட்டி, அது சொல்லு ஆகாஷ். உங்க பேச்ச மறுத்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நிலாவை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்லை பாட்டி. நிலாவை என்னோட ஒய்ஃபா என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதுவும் இல்லாம நிலா ரொம்ப சின்ன பொண்ணு. நீயும் சின்ன பையன்தான். ஐயோ பாட்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொல்ற? பாட்டி ப்ளீஸ், எனக்கு சரியா சொல்ல தெரியல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா எனக்கு நிலா வேணாம் பாட்டி. அப்போ யாரத்தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப? சொல்லு ஆகாஷ், யாரத்தான் நீ கட்டிப்ப? யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருக்க போறியா? ஐயோ பாட்டி ப்ளீஸ், கல்யாணத்தை பத்தி நினைக்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல பாட்டி. இப்போன்னு இல்ல, கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க போற. அதுக்காக நான் உன்னை அப்படியே இருக்க விட்டுற முடியுமா? இத பாரு ஆகாஷ், உனக்கு நான் பார்த்த தாராவியும் வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ விரும்பின தென்றலையும் வேண்டான்னு சொல்லி அந்த சித்துவுக்கு விட்டு கொடுத்துட்ட. இப்ப நிலாவையும் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாட்டி ப்ளீஸ், என் பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாட்டி. வேண்டாம் ஆகாஷ், இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். இந்த தடவை நான் முடிவு பண்ணதுதான். நிலாவை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் பாட்டி. இதுக்கப்புறமும் நீ முடியாதுன்னு சொன்னா
நான் மறுபடியும் வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். பாட்டி, இது நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நிஜமாவே போயிடுவேன். ஆனா இந்த தடவை உன் கண்ணுல படாத தூரத்துக்கு போயிடுவேன். பாட்டி, திரும்ப நீ என்ன பார்க்கவே முடியாது. நான் வீட்டை விட்டு போறது உனக்கு சம்மதம்னா நீ நிலாவை தாராளமா வேண்டான்னு சொல்லி. சாரி பாட்டி, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ஏய் ஏய் நிலா, எந்திரடி எந்திரடி மா. எந்திரி. என்ன எதுக்குமா இந்த நேரத்துல எழுப்பி விடுற? தூங்கு முஞ்சி தத்தி. எதுக்குமா திட்டுற? திட்டாம உன்னை கொஞ்சுவாங்களா? அங்க உன் அக்கா கறிய பாரு. பகல் முழுக்க ஆபீஸ்ல அந்த சித்து கூட பேசினது பத்தாதுன்னு இப்போ ராத்திரி எல்லாம் அந்த சித்து கூட கொஞ்சி பேசி அவ காதல வளர்த்துக்கிட்டு இருக்கா. நீயும் இருக்கிய தூங்கு முஞ்சி, தூங்கு முஞ்சி. நல்லா தின்னுட்ட கொருன்னு கொரட்டை விட்டு தூங்கு. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்றவா? இன்னும் மாடி உனக்கு புரியல? ஏய், சீக்கிரமா ஆகாஷ் தம்பிக்கு போன் பண்ணி அவர்கிட்ட ஆசையா பேசி உன் காதல விளக்க பாருடி. என்னம்மா பேசுற நீ? சித்துவும் அக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. அதனால அவங்க எப்ப வேணாலும் போன்ல பேசிப்பாங்க. என் கதை அப்படியா? ஆகாஷத்தான் தான் என்ன விரும்பவே இல்லையே. இப்ப நான் அவருக்கு கால் பண்ண அவர் என்கிட்ட கோவப்பட மாட்டாரா? ஏ, அவர் கோவப்பட்டாலும் பரவாயில்லடி. நீ அவருக்கு போன் பண்ணி அவர்கிட்ட 2 வார்த்தை ஆசையா பேசு. அப்பதாண்டி அவர் மனசுல கொஞ்சமாச்சும் இடம் பிடிக்க முடியும். என்னடி பாக்குற? அவ சித்து கிட்ட பேசுறத விட நீ தாண்டி ஆகாஷ் தம்பி கிட்ட அடிக்கடி பேசணும். சரி சரி, முதல்ல நீ அவருக்கு போன் பண்ணு. எங்க உன் போனு? இந்தா, இதுல என்னத்தையோ பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்க பாரு, தர. தூக்க கலக்கத்திலே இருக்காத, தூங்கு முஞ்சி. இந்த ரிங் ஆகுது. இந்த பேசு. நீ இருந்தா நான் எப்படி பேச முடியும்? சரி சரி சரி, நான் எந்திரிச்சு போறேன். நீ வெக்கப்படாம மனசு விட்டு பேசு. சரி, பேசு பேசு. ஹலோ, தூங்கிட்டு இருக்கீங்களா அத்தா? வாட் நான்சென்ஸ்! தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி தூங்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? சாரி அத்தா, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்க தான் கால் பண்ணேன். இப்ப நான் சாப்பிடலனா வந்து ஊட்டி விட போறியா? என்ன நிலா, நீ இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? தயவு செஞ்சு போனை வை. சாரி. வை. என்னடி எதுவுமே பேசாம பொசுக்குன்னு வச்சுட்ட? கட்டிக்கு போற மாப்பிள்ள கிட்ட ஆசையா கூட பேச தெரியாது உனக்கு? நீ இருக்க பாரு, மண்ணு மண்ணு. விடுறி விடுறி விடுறி. இதுக்கு மேல ஏதாவது பேசுன அம்மானு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே உனக்கு கொன்னுடுவேன். தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி திட்டு வாங்க வைக்கிறியா? ஒழுங்கா போமா இங்க இருந்து. போன சொல்றேன்ல. ஏண்டி மாப்பிள்ள உன்னை திட்டவா செஞ்சாரு? பரவாயில்லடி, நீ திரும்பவும் அவருக்கு ஒரு போன் பண்ணி உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்.
அதெல்லாம் முடியாது. நான் சொல்ல மாட்டேன். ஏங்க நீங்க கேட்டதும் நான் உடனே ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன்ல. பதிலுக்கு நீங்களும் ஐ லவ் யூ புருஷான்னு சொல்றதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? நான் எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸுங்க, சும்மா ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஐயோ, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி பரவாயில்ல, நீங்க போய் தூங்குங்க. நான் உங்க கனவுல வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ மட்டும் இல்ல, முத்தமே வாங்கிக்கிறேன். நிஜமாவா? ஆமாங்க. நீங்க போய் தூங்குங்க, அப்புறம் தெரியும் நான் உங்க கனவுல வர்றேனா இல்லையா. பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். இது பாரு, நீ மட்டும் கனவுல வரலன்னு வெயி, மவன உன்னை காலையில வந்து நிஜமாவே. என்ன நிஜத்துல வந்து முத்தம் தர போறீங்களா? சீ, நான் நேர்ல வந்து உன்னை அடிப்பேன்னு சொன்னேன். அதான் முத்தத்தால அடிப்பீங்களான்னு கேட்டேன். ஐயோ, நீ ரொம்ப மோசம் சித்து. Naughty boy. இருங்க இருங்க, ஹலோ ஹலோ. ஐயோ அம்மா 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 ப்ளீஸ் மா ஃபோன் குடுமா. பார்த்தாலும் போன்ல விளையாடிக்கிட்ட. ஏண்டி படின்னு சொன்னா மட்டும் உனக்கு தூக்கம் வந்துருது, போன்ல விளையாடுறப்ப உனக்கு தூக்கம் வராதா? மா ரெண்டே ஸ்டெப் தான் முடிச்சிருப்பமா. ஏய், நீ இப்ப உட்கார்ந்து படிக்க போறியா இல்லனா தூங்க போறியா? நான் தூங்குறேன், நீ போனை கொடு. ம், கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருந்தேன், வின் பண்ற நேரத்துல கெடுத்துட்டல. இன்னைக்கு ராத்திரி முழுக்க உனக்கு தூக்கமே வராது. அப்படியே தூங்கினாலும் கனவுல பேய் கனவு தான் வரும். பேய் கனவா? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ மரியாதை படுத்து தூங்க. படு. மூணு விதமா இருக்கு. மா அதான் படுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ போ. போறேன், தூங்க. போனை எடுத்த பூர்ணி தூங்கிட்டேன். யாரு? சித்து தானே? வா, உட்காரு. ஏங்க எப்படிங்க? நான் தானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் தான் காரணம். அப்படியா பொண்டாட்டி? ஆமாண்டா புருஷா. அப்போ இந்த புருஷனுக்கு காதலோட ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல? முத்தமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ், ஒரே ஒரு முத்தம். ஏங்க ப்ளீஸுங்க, ஒன்னே ஒண்ணு இந்த கணக்கு. ஏங்க ப்ளீஸுங்க, ஒரே ஒரு முத்தம் இந்த பக்கம். ப்ளீஸுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னங்க சித்து நம்ம கிட்ட சொன்ன மாதிரி கனவுல வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டா, நடுவுல அந்த சிவானி எதுக்கு வரான்? அவன் நேர்ல தான் என் உயிரை எடுக்கிறானா, கனவுலயும் வந்து நம்மள சாவடிக்கிறாளே.
மேடம் எந்திரிச்சிங்களா? சாரி மேடம், நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல சித்து, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபி தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.